வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைக்கு பாட்டு பாடாமல் ஏதோ கதைக்க வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சும்மா. அதாவது, வெளிநாட்டுக்கு வர இருக்கிறவங்க, அது இலங்கையிலிருந்தும் சரி, இந்தியாவிலிருந்தும் சரி, வெளிநாட்டுக்கு வர இருக்கிறவங்க 2 வருஷம் வரணும், 2 வருஷம் வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சிந்திச்சுட்டு வாங்க. ஏன்னா யாருக்கும் அறிவுரை புத்தி சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா பட்டவருக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம், துன்பம், வேதனை எல்லாம். 2 வருஷத்துக்கு வரணும்னு நினச்சி இப்போது எத்தனை வருஷம்னு சொல்கிறதுக்கே வெட்கமாக இருக்குது. என்னத்தை சேர்த்தோம், என்னத்தை கண்டோம் அப்படி சொல்கிறத விட, ஊரில் இருக்கும்போது இருந்த அந்த மன நிம்மதி இல்லை. காசு பணம் எவ்வளோ வந்தாலும் நம்மளுடைய தேவை அதிகமாகிட்டே தான் போகும். தேவை அதிகமாக அதிகமாக நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒருத்தரையும் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ வேண்டிய சந்தர்ப்பம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்கிறது மட்டும் இல்லை, குடும்பத்துக்காக கடன், வாழ்க்கையில் ஓடணும், ஜெயிக்கணும், வியாபாரம் செய்யணும், வாழ்க்கையில் முன்னேறணும் என்ற எண்ணத்தில் கடன் வாங்க ஆரம்பிச்சிருவோம். கடன் வாங்க ஆரம்பித்து பிறகு வட்டிக்கு வாங்க ஆரம்பிச்சிருவோம். வீடு, சொத்து வாங்கணும், காரு வாங்கணும் சொன்னால், அனுபவத்தை சொன்னால் யாராவது நினைப்பாங்க பொறாமையில் சொல்கிறாங்கன்னு சொல்லி. பொறாமையில் இல்லை, அனுபவத்தை சொல்கிறோம். ஏன்னா அனுபவம் தான் சிறந்த குரு அப்படின்னு கற்றுக்கிட்டவன் தான் நான். ஏன்னா காசு பணம் இருந்தால் வாகனம் வாங்கணுமா, எப்படியாவது மிச்சம் பண்ணி பேங்கில் போட்டோ நீங்கள் சேமித்து வச்சு உங்கள் சொந்த காசில் வண்டி வாங்குங்க, அனுபவிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எந்த கம்பெனியோ எந்த பேங்கையோ நம்பி லீசிங், மாதாந்த பேமெண்ட்டுக்காக, தவணை முறையில் கொடுக்கறதுக்காக, ஒரு மாதத்துக்கு 25,000 தானே, 10,000 தானே, 50,000 தானே ஒரு வண்டி வரும் என்ற ஆசைப்பட்டதுலேயும் நாங்களும் ஒருத்தர் தான். ஆனால் இப்போது எந்த நிலைமையில் இருக்கிறோன்னு சொல்ல கஷ்டம். அதனால் அனுபவத்தை சொல்கிறேன். வண்டி வாங்கணுமா இருந்தால் 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 5 வருஷம் லேட் ஆகினாலும் தாமதமாகினாலும் பரவாயில்ல, காசை சேமித்து சொந்த காசில் வாங்கு, நிம்மதியாக இருக்கும். லீசிங்கிற பேரில் மக்கள் வட்டிக்கு பணம் வாங்கி லீசிங் கட்டக்கூடிய நிலைமை. அதுலேயும் 50% வட்டி லீசிங் கட்டி முடித்து 1 மாதம் 2 மாதம் கட்ட முடியாமல் பிறகு அந்த வண்டியை தூக்கி கொண்டு போவாங்க. ஒன்றும் இல்லாமல் போயிடும். ரொம்ப கவனம். வெளிநாட்டுக்கு வந்து 2 வருஷத்தில் இருந்துட்டு ஊரில் போய் செட்டில் ஆனவங்க பாக்கியசாலி. ஓகே, வாழ்க்கையில் ஒரு நல்லதை செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறேன், நம்பலாம். ஆனால் இன்னும் 2 வருஷம்னு சொல்லி காலம் பூரா வெளிநாட்டில் இருந்து வாழ்கிறவங்களுக்கு நாங்கள்லாம் ஒரு பாடம். நாங்கள் அனுபவத்தை சொல்கிறோம். தயவுசெய்து நாட்டில்
உறவினர்களோடு சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்து சின்ன வியாபாரம் இல்லை சின்ன வருமானம் கிடைச்சாலும் கூட அந்த சந்தோஷம் எத்தனை வருஷம் போனாலும் வெளிநாட்டில் கிடைக்காது. வெளிநாட்டுக்கு வந்து ஏமாந்தவங்க தான் அதிகம். அதாவது சொல்லுவாங்க, அனுபவப்பட்டவங்க சொல்கிறத கேளுங்க. அப்போ ஏதோ நிறைய விஷயம்லாம் கதைக்கணும் பகிர்ந்துக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் நம்ம படுற கஷ்டமே நம்மளே மனசை கஷ்டப்படுத்தும். அதனால் நம்ம பட்ட கஷ்டம், நான் பட்ட கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த பதிவு. என்னுடைய குருநாதர் சொல்லி தந்தது கற்றதை கற்பிக்க வேண்டும் என்று. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும். அதுலேயும் அனுபவத்தை சொல்லும்போது நல்லவங்க கேட்டுக்குவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வெளிநாட்டுக்கு வந்து அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம ஓடுறோம். உழைக்கிறது மட்டுமில்லை, பணம் தேடணுன்றது மட்டுமில்லை, நம்ம உறவுகளை விட்டு தூரம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் ஆரோக்கியம்